வணக்கம் நேர்களே. நம்ம எப்பவுமே யோகா பண்றதுக்கு முன்னாடி எந்த ஆசனாவும் நீங்க பண்றீங்க, ஒரு 20 நிமிஷம் பண்றீங்க, ஒரு 1 hour பண்றீங்க. ஆனா எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி பேசிக் திங் வார்ம் அப். வார்ம் அப் அப்படின்னா என்ன? உங்க பாடி ரொம்பவே ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ வார்ம் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க பாடியில கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூடு ஏற்படும் போது உங்க தசைகள் கொஞ்சம் வேலை பண்றதுக்கு ரெடி ஆகும். உங்க பிரெயினுக்கும் நான் இந்த பாடி இந்த மாதிரி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னுட்டு ஒரு சிக்னலும் காட்டும். ஸோ வார்ம் அப் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வாட்டி என்ன வார்ம் அப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்க சமண காலையே கொஞ்சம் விரிஞ்சாப்புல போட்டுக்கணும். ஸோ சமண காலையே கொஞ்சம் விரிஞ்சாப்புல போடணும்னா நார்மலி இப்படி மடக்கிட்டு உட்காருவோம் இல்லையா? இந்த மாதிரி மடக்காம கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நார்மலி என்ன ஆகணும், கொஞ்சம் மார்பு பகுதியை புஷ் பண்ணி பாருங்க. உங்க அழகா உங்க தொடையும் முட்டி பகுதியும் கரெக்டா உங்களோட தரையில பதியறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆசனா. ஸோ நார்மலி ஒரு கையை ரைட் கை இப்போ ரைட் முட்டி மேல வச்சிங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. போகாத நிலையில கொஞ்சம் அப்லிஃப்டடா இருந்தா மெதுவா புஷ் பண்ணி பாருங்க. புஷ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறது ரொம்ப முக்கியம். வாய்க்குள்ள இருந்து மூச்சு இழுக்காதீங்க. எப்பவுமே வாய்க்குள்ள மூச்சு நீங்க இழுக்கும் போது உங்களோட வயிறு கொஞ்சம் அதுல ஏர் போகும்போது நீங்க ரொம்ப டயர்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 2 பக்கமும் புஷ் பண்ணிட்டு மெதுவா நீங்க கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கீழே போகும்போது இப்படி போகாதீங்க. உங்க கை எப்படி இருக்கு, அப்போ உங்களோட மார்பு பகுதியை மெதுவா கீழே இறக்கி அண்ட் மெதுவா தரைய தொடறதுக்கு ட்ரை பண்ணு. தொடாத பட்சத்துல முன்னாடி பாருங்க. மூச்சு உள்ள வெளியன்றது கான்செப்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மெதுவா எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்து மூச்சு உள்ள வெளியே வாங்கும்போது உங்களோட கீழ் இடுப்பு பகுதி பேஸ் அண்ட் உங்க தொடைக்கு ஒரு நல்லாவே சூடு கொஞ்சம் ஏற்படும். இதுக்கப்புறமா செய்யற எந்த யோகா ஆசனாவும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து வலி தெரியறது ரொம்பவே குறைவா இருக்கும். சோ இப்போ நம்ம பண்ண போற ஆசனா ஜானுஷீர்ஷாசனா. சோ ஜானுஷீர்ஷாசனா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மெதுவா உங்க சைட், அதாவது உங்க லென்த், பாடிக்கும் உங்க யோகாவோட மேட்டோட லென்த் பிரகாரமா நீங்க உட்காந்துக்கோங்க. சோ மெதுவா இப்படி உட்காரும் போது உங்க ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்தீங்கன்னா மெதுவா ஒரு கால் மட்டும் சைடு, அதாவது தொட பகுதியில இது பதிகிற மாதிரி பார்த்துக்கிட்டு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உட்காரும் போது உங்களோட முதுகு பகுதி எப்பவுமே பின்னாடி போகும். வெரி காமன், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகும். அப்போ நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த பக்கம், அதாவது ரைட் கால் வெளியே இருக்கு இல்லையா, அதோட பட்லைனை மட்டும் முன்னாடி இழுத்து அப்போ எழும்புது. இந்த மாதிரி எழும்பும் போது அப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணாதான் உங்களோட பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அண்ட் நீங்க கீழே உங்க பாடியை இறக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். மெதுவா கைய மேல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பெருவிரலை டச் பண்ணிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சு வெளியே, மூச்சு உள்ள வாங்கும் போது கைகளை மேல. இன்னொரு வாட்டி மூச்சு வெளியே, மூச்சு உள்ள. இந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட கையை மெதுவா உங்களோட ஆங்கிள் போர்ஷனுக்கு எடுத்துட்டு போங்க. இது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெதுவா கீழே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்துட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, மெதுவா மேல வாங்க. பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களோட கைகள், அதாவது பிகினர்ஸ் நார்மலி இந்த அளவுக்கு தான் போக முடியும், இல்ல இந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். பிராக்டிஸ் நாள் பட ஆச்சுன்னா உங்களோட கை மெதுவா வெளியே போகும். சோ அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணியே இருக்கும். இப்போ இன்னொரு காலையும் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மெதுவா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கால் அதே மாதிரி தான் உங்களோட பட் லைனை சரி பண்ணி முன்னாடி தள்ளுங்க. இந்த மாதிரி தள்ளும் போதுதான் பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க கையை எடுத்துக்கிட்டு பெருவிரலை டச் பண்ணிட்டு மெதுவா வாங்க. உள்ள மூச்சு வெளியே, மூச்சு உள்ள பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா உங்களோட ஆங்கிள் பிடிச்சு மெதுவா நீங்க மேல வரலாம். கைய சைட்ல இருந்து இறக்கிடலாம்.
இந்த மாதிரி ஜானு ஷிர்சாசனா பண்றதுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன? ஜானு ஷிர்சாசனா நார்மலி லிவர் அண்ட் கிட்னியை டோன் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரோஸ்ட்ரேட் கேன் சொல்வாங்க, அதாவது உங்க மார்பு பகுதி முன்னாடி விழும்போது நார்மலி இங்க இருக்கிற பைப்ஸ், இங்க இருக்கிற தசைகளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது எந்தெந்த கெமிக்கல் கரெக்டா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ ஜானு ஷிர்சாசனா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க நிறைய பேருக்கு ரொம்ப மைல்டா ஃபீவராவே இருக்கு 2 நாளா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, இல்ல ஒரு மாதிரி தலைவலி இருந்துட்டே இருக்கு ஒரு 2-3 நாளா எனக்கு அப்படின்னா ஜானு ஷிர்சாசனா பண்றது ரொம்பவே நல்லது. ஜானு ஷிர்சாசனா சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் தவிக்கலாம். ஏன்னா கால் ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த தசைகளும் அந்த நரம்பும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்போது வலி கொஞ்சம் ஏற்படும். அதனால சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் தவிக்கலாம். அதை தவிர்த்து மத்தவங்க, அதாவது ஆண் பெண் யார் இருந்தாலும் ஜானு ஷிர்சாசனா பண்றதுக்கு ரொம்பவே பெனிஃபிட். நார்மலி கீழே போன உடனே ஒரு 10 வாட்டி மூச்சு உள்ள வெளியே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவே கிராஜுவலி ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஒரு கால், அதாவது இன்னொரு காலில் 30 செகண்ட், ஸோ டோட்டலி 1 மினிட், அதுவே 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்னு எக்ஸாக்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் ஜானு ஷிர்சாசனால இருந்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் அண்ட் கிட்னியோட கிளென்சிங், அதாவது சுத்தமாகறதுக்கும் அது ப்ராப்பரா ஹெல்தி கண்டிஷன்ல இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.